ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெதுவாக சாஃப்டாகிட்டு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்குள்ளே சொல்ல போகிறேன். ஒரு 300 கப்பில் அளவுக்கு ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு சரங்காய் உளுந்து போட்டு 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நீட் பண்ணோன்னா நம்ம அரைக்கிறதுக்குள்ளே நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஆப்பத்துக்கு தேவையான பழையச்சோறு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காயும் திருவி வச்சுருக்கேன். அப்போ பழையச்சோறு, தேங்காய், அந்த ஊற வச்ச அரிசி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஏற்கனவே நம்ம தோசை மாவு கொஞ்சம் சேர்த்தோன்னா ஆப்பமாவும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். நம்மளுக்கு தோசை விட்டுட்டு கொஞ்சம் மாவு இருந்தால் அந்த மாவு கூட இந்த மாவையும் அரைச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு, சீனி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். கலக்கி வச்சோம்னா காலையில் முழிச்சதுமே நம்ம அந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்த்து திருப்பி அதை நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு கலக்கி வச்சோம்னா அது ஒரு மணிக்கூர் 1.5 மணிக்கூர் வரை நம்ம ஃபஸ்ட்டு வேலையை இதை செய்துட்டு மீதி உள்ள எல்லா வேலையும் பார்க்கும்போது ஒரு மணிக்கூர் இருக்கும்போது நல்லா அந்த மாவு புளிச்சு நல்லா மேலே பொதுன்னு இருக்கும். என்றைக்குமே ஆப்ப மாவு ஆப்பையில் கோரும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அந்த வெயிட் இல்லாமல் இருந்தால் தான் ஆப்பம் நல்லா மெத்தாக வரும். மூடி வச்சுட்டு நம்ம சுடுற நேரத்துக்கு எடுக்கும்போது இந்த சருவம் ஃபுல்லாக அந்த மாவு இருக்குது பார்த்திங்கன்னா, மேலே வர பொங்கி நல்லா அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே நல்லா மெத்துன்னு இருக்கும். அந்த மாவை கோரி ஊற்றும் போது ஐஸ்கிரீம் போல் இருக்கும். நல்ல பொட்டாக புள்ளியாக கிடக்கும். இது அப்போ பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம கல்லில் ஊற்றி எடுத்தோம்னா ஆப்பம் பஞ்சு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் சொல்லுங்கள்.